டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். RSS சங் பரிவார் கும்பல் இந்தியா முழுவதும் ஒரு 1856 மசூதிகளை இடிப்பதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். அதில் ஒன்றுதான் மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்கா என்று தற்பொழுது அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. இதன் பின்னணியில் சங் பரிவார் போட்டுள்ள ஒரு மாபெரும் சதியை இன்றைக்கு அம்பலப்படுத்தும் விதமாக மதுரை அண்ணா நகர் காவல் நிலைய ஆய்வாளரிடம் இந்த திருப்பரங்குன்றம் மலையை வைத்து சங்கிகள் ஏற்படுத்துகின்ற இந்த கலவர திட்டத்திற்காக தொடர்ச்சியாக அதற்கு எதிராக போராடி வருபவர் தோழர் வாஞ்சிநாதன், மூத்த வழக்கறிஞர். அவர் இன்றைக்கு மதுரையில் போலீசாரிடம் புகார் கொடுத்திருக்கிறாரு. அந்த புகாரினுடைய அம்சம் என்ன, இதன் பின்னணியில் என்ன சதி இருக்குது அப்படின்றத நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், நீங்க இன்னைக்கு மதுரை அண்ணா நகர் காவல் ஆய்வாளர்கிட்ட ஒரு புகார் கொடுத்திருக்கிறீங்க. அந்த புகார்ல தமிழ்நாட்டில் 175 தர்கா மசூதிகளை இடிப்பதற்கு RSS சங் பரிவார் கும்பல் திட்டம் போட்டிருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்றீங்க. இது எதன் அடிப்படையில சொல்றீங்க? இதுக்கு என்ன ஆதாரம்? இணையதளத்துல reclaimtemples.com அப்படின்ற ஒரு நீங்க டைப் பண்ணி பாருங்க. அதுல ஒரு வெப்சைட் ஓபன் ஆகும். அந்த வெப்சைட் ஓபன் ஆனா அந்த ஹோம் பேஜ் நான் காட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஹோம் பேஜ் இருக்கும். அடுத்தடுத்து அதுல ஈவெண்ட்ஸ் என்ன, ஆர்டிகல்ஸ் என்ன, மேப்ஸ், சப்போர்ட்டர்ஸ் இப்படின்னு போட்டு அந்த போன் நம்பர் எல்லாம் போட்டு இருக்குது. இது அடுத்தடுத்த படங்கள்ல எந்தெந்த இடம் இந்தியாவில கிளைம் பண்றாங்க அப்படின்னு சொல்ற போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல இந்தியாவில 1 லட்சத்துக்கு மேலான இப்படி இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 1 லேக் மேல போடுறாங்க. 1 லேக், மோர் தென் 1 லேக் மானுமெண்ட்ஸ் இன் ரூயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதனால இதை பூரா திருப்பி மறுபடியும் இஸ்லாமியர்கிட்ட மற்றவங்க இருந்து இதை எடுத்தா 10 மில்லியனுக்கு மேல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. 1 பில்லியனுக்கு மேல வெல்த் ஜெனரேஷன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வெப்சைட் ஸ்டேட்டிங் தட் மோர் தென் 1 லேக் ஹிந்து மானுமெண்ட்ஸ் இன் ரூயின், 1 லட்சத்துக்கு மேலன்றாங்க. அது லிஸ்ட் போட்டிருக்கிறது. இந்த லிஸ்ட் என்பது ஒரு முதற்கட்டமா தான் போட்டிருக்கோம், ஆனா அதுக்கு மேல இருக்குது அப்படின்னு சொல்லி லிஸ்ட போட்டு இந்த பாருங்க, இதெல்லாம் இந்தியாவோட முக்கியமான கட்டடங்கள் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. போட்டு ரொம்ப முக்கியமா அவங்க அதுல ஒரு லிஸ்ட்ல தான் மதுரா அப்படின்றது இந்த லிஸ்ட்ல வருது. மதுரா தமிழ்நாட்டுக்குள்ள. ஆமா. அதுல 2 இது மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல 2 இது சொல்றாங்க. திருப்பரங்குன்றம் 28, நம்பர் 28ல சிக்கந்தர் மசூதி அந்த டாப் ஆஃப் த ஹில் திருப்பரங்குன்றம் 28வது சொல்றாங்க. மதுரையில இன்னொன்னு 22வது இடத்துல கோரிப்பாளையத்தில் உள்ள தர்கா, மதுரையில ஒரு முக்கியமான தர்கா, எல்லா மக்களும் போகக்கூடியது, அதையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி மொத்தம் இந்தியாவில் எடுத்துக்கிட்டா தாஜ்மஹாலை ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. தாஜ்மஹால் என்ன சொல்றாங்க, ஒரு சிம்பிளா சிலது மட்டும் நான் உதாரணத்துக்கு சொல்றேன். தாஜ்மஹாலை தேஜோ மகாலயா சிவன் டெம்பிள், அதுக்கு பெட்டிஷன் கொடுத்திருக்குது பிஜேபி, அகில பாரதிய ஹிந்து மகாசபா, 2 பேரும் பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. ஆக்ரா டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளது அப்படின்ற அந்த லிஸ்ட் அவங்க தான் வெப்சைட்ல போடுறாங்க. நம்ம இது ஒண்ணும் இல்லை, நீங்களே வெப்சைட்ல பார்க்கலாம். அடுத்து குதிப் மினாரோட பேர் ஸ்ரீ விஷ்ணு ஹரி டெம்பிள், அதைத்தான் இப்படி மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு டெல்லியில கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் நடக்குது அதுல. அடுத்து ராஜஸ்தான்ல புகழ்பெற்ற அஜ்மீர் தர்கா, அதற்கு இவங்க வச்சிருக்க பேரு ஸ்ரீ சங்கத் மோச்சன் மகாதேவ் விரஜ்மான் டெம்பிள், அது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது ஹிந்து சேனா. அதை ASI சர்வே பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுல வெப்சைட்ல தகவல் இருக்கு. இப்படி நிறைய இது நார்த் இந்தியா பேரா நிறைய இருக்குது. அதுல தமிழ்நாட்டுல திருப்பரங்குன்றமும் கோரிப்பாளையம் தர்கா, அப்ப மதுரைன்றனால மதுரையை மட்டும் நம்ம மையப்படுத்தி பேசுவோம். அவங்க டெம்பிள் அண்டர் இஸ்லாமிக் ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் எப்படி மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த வெப்சைட்ல இந்தியா முழுக்க எப்படி இருக்கான், வெப்சைட் படத்துல குறிச்சிருக்காங்க பாருங்க, இந்தியா முழுக்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க உள்ளதுல ஒரு லிஸ்ட் போடுறாங்க. 1856ல ஆந்திர பிரதேசல 142, பீகார்ல 77, டெல்லியில 72, குஜராத்ல 170, ஹரியானாவில் 77, கர்நாடகாவில் 192, காஷ்மீர்ல 52, மத்திய பிரதேஷ் 151,
மகாராஷ்டிரா 143, ஒடிசாவில் 12, பஞ்சாப்ல 14, ராஜஸ்தான்ல 170, உத்தரப்பிரதேஷ் 299, வெஸ்ட் பெங்கால் 102, தமிழ்நாட்டுல 175, டோட்டலா 1856. இது வந்து ஒரு டென்டேட்டிவா நாங்க ஒரு லிஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வரிசையா இப்படியே விரிச்சுக்கிட்டே போறாங்க. இன்னும் வந்து இதுல இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பிள் லிஸ்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அதான் 1 லட்சத்துக்கு மேல அவங்க சொல்லி இருக்கிறாங்கல்ல, அதுல 1856 சாம்பிளா. இது எங்க இருக்கு? யார் இந்த வெப்சைட்? அந்த ஆதாரம் கேட்டீங்க. reclaimtemples.com கேரள முகவரியில அது முதல்ல பதிவாயிருக்கு. அதோட தொடர்பு எண் வந்து 8848237352 ஒரு மின்னஞ்சலும் போட்டிருக்காங்க. @reclaimtemples.com அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க போய் இதோட பதிவர் யார் அப்படின்னு கேட்டா, மெயிலிங் அட்ரஸ் எங்க இருக்குன்னா, கரீபியன் கடலில் உள்ள பகாமாஸ் நாட்டை, பகாமாஸ் தீவுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, பகாமாஸ் நாடு, அதெல்லாம் இந்த பகாமா லீக்ஸ் எல்லாம் சொல்லி கருப்பு பணம் எல்லாம் நிறைய பதுக்கி வைக்கிற இடம், அந்த இடத்துல இதை பதிவு செய்த அந்த முகவரி காட்டுறது. ஓசோன் சென்டர், நாசு, பகாமாஸ், போஸ்ட் பாக்ஸ் SS 19084 அப்படின்றத அந்த தகவலை கொடுத்து அதுல வந்து போட்டிருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல குறிப்பா அவங்க லிஸ்ட்ல, தமிழ்நாட்டு லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்துல மாலிக் பின் தினார் பள்ளிவாசல் கோவளத்துல இருக்குது. அடுத்து சென்னை பூந்தமல்லியில பெரிய பள்ளிவாசல், ட்ரிபிளிகேன்ல திருவல்லிக்கேணியில் உள்ள வாலஜா பெரிய பள்ளிவாசல், கோவையில கோட்டைமேடு ஹிதயத்துல்லா இஸ்லாம் சஃபியா பள்ளிவாசல், மதுரை கோரிப்பாளையம் அலாவுதீன் தர்கா, திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பள்ளிவாசல், ராமநாதபுரம் தேவிப்பட்டினத்துல பெரிய பள்ளிவாசல், ஏர்வாடியில இப்ராஹிம் தர்கா, கீழக்கரையில பழைய ஜும்மா பள்ளிவாசல். இதுதான் தமிழ்நாட்டிலே பழமையான ஒரு பள்ளிவாசல். அதை வந்து இவங்க லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. பெரிய பட்டணத்துல சுல்தான் தர்கா, தரங்கம்பாடியில இஸ்மாயில் பள்ளிவாசல், நாகப்பட்டினத்துல நாகூர் பள்ளிவாசல். அதெல்லாம் எவ்வளவு ஒரு ட்ரெடிஷனான பள்ளிவாசல், இது எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு, தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில்ல பசுபதேஸ்வரர் குடவரை கோயில் அமைந்துள்ள திருமலை மாதா புனித லூர்து அன்னை கிறிஸ்துவ தேவாலயம், அதையும் எடுக்கணும் இப்படின்றது இந்த லிஸ்ட்ல போடப்பட்டிருக்கு. இப்ப இந்த வெப்சைட்ல உள்ளதான் நம்ம சொல்றோம், இதை தாண்டி வேற எந்த விவரங்களையும் சொல்லல. இந்த வெப்சைட்ல திருப்பரங்குன்றம் பேர் இருக்குது. இதற்கு இந்த வெப்சைட்ல போடுறாங்க ஒவ்வொரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு ஃபண்டு தேவைப்படுது, அது எவ்வளவு ஃபண்டு வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் அதுல வந்து டீட்டெயிலா போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இது எதேசியா நம்ம இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை தேடி போற போது அதை இயல்பா பார்த்த செய்தியை சொல்லி இன்னைக்கு அது ஒரு இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. அப்போ ஒரு தமிழ்நாடு அரசு விழிச்சுக்கணும். இப்ப சர்வதேச நெட்வொர்க், இப்ப RSS இன்டர்நேஷனல் நெட்வொர்க்ன்றது தெரியுது. இப்ப இது ஏற்கனவே வந்து அந்த வகுப்பு சட்ட திருத்தம், அதனுடைய நீட்சியா இதை பார்க்கலாமா? அந்த சட்ட திருத்தம் அதை ஒட்டி எவ்வளவு ஆக்கிரமிக்கணும், எவ்வளவு கைப்பற்றணும் அப்படின்னு அதனுடைய இன்னொரு அம்சமா இதை பார்க்கலாமா? இல்ல, அதுக்கு முன்னாடியே இந்த லிஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த லிஸ்ட போட்டு அப்ப இருந்தே இதுக்கான வேலை நடந்துகிட்டே வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு வருது. ஒரு கட்டத்துலதான் அடுத்த ஸ்டேஜ் முயற்சி பண்ணி, திருப்பரங்குன்றத்திலேயே இந்த கார்த்திகை தீபம் 25 வருஷமா இந்து முன்னணி முயற்சி பண்ணது இல்ல. அப்பயே லிஸ்ட் எடுத்து முயற்சி பண்றாங்க. முயற்சி பண்ணி எதுவுமே செய்ய முடியல, மக்கள் ஆதரவு இல்லாம இன்னைக்கு நீதித்துறை வழியா அந்த முயற்சிக்கு வராங்க. இப்ப நாங்க கொடுத்திருக்க கம்ப்ளைண்ட் என்னன்னா, இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு. இப்ப திருப்பரங்குன்றத்துக்கு ராம ரவிக்குமாருக்கு சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு போராடுற வெளியூர்ல இருந்து வந்தவங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. கூடங்குளத்துல எல்லாரும் போய் போராடுற போது மக்கள் வாழ்வு உரிமை பாதிக்கப்படும் அப்படின்னு போராடுற போது வெளிநாட்டுல இருந்து பணம் வந்துச்சு அப்படியெல்லாம் அவங்க பேசினாங்க. அதற்கான ஆதாரம் கடைசி வரை இல்லை. இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல அவங்க டெய்லி போராடுறாங்களே. இப்ப இந்த வெப்சைட்ல இப்படி போட்டிருக்க தகவல், இது எங்க பனாமால வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, கருப்பு பணம் இருக்கடம். இப்ப இவங்களுக்கு பணம் வருதா அப்படின்ற கேள்வி வருமா வராதா? இப்ப இந்த தமிழ்நாடு அரசின் காவல்துறை தீவிரமா விசாரிக்கணுமா இல்லையா? இப்ப நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு FIR போடணும்னா PMLA ஆக்ட், அமலாக்கத்துறையில வருது இல்ல, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், PMLA ஆக்ட் 2002, UAP ஆக்ட் 1967, FCRA ஆக்ட், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010,
வெளிநாட்டு நன்கொடைகள் ஒழுங்காற்று சட்டம், அதே போல ஐபிசில பல்வேறு பிரிவுகள், பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆக்ட் 1991, இப்படி பல்வேறு சட்டங்களில் கடுமையாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய குற்றத்தை அந்த வெப்சைட்டை வச்சிருக்கவங்க இழைத்திருக்கிறார்கள். அந்த வெப்சைட்டில் வந்த பணம், அதுல இவ்வளவு பணம் வந்திருக்குன்னா அவங்க போட்டிருக்காங்க ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கும். அந்த பணம் இங்க திருப்பரங்குன்றத்துல போராடுறவர்களுக்கு வந்ததா என்பதை தமிழ்நாடு அரசின் காவல்துறை தீவிரமா விசாரிக்கணும். சர்வதேச ரீதியில் இவங்களுக்கு தொடர்பு இருக்கா அப்படின்றத விசாரிக்கணும். ஏன்னா திடீர்னு இப்படி ஒரு பூஸ்ட் ஆகி இப்ப ஒரு வருடமா தொடர்ந்து ஆடுவலி வெட்டக்கூடாது, சிக்கந்தர் மலையின் கூப்பிடக்கூடாது, அதுக்கப்புறம் முருக பக்தர்கள் மாநாடு, இப்ப கார்த்திகை தீபம், இது வரிசையா கேஸ் நடத்துறாங்க. எங்கெங்க ஆள் வராங்க, அங்கேயே தங்கி ஒரு டீம் வேலை பார்க்கறாங்க. திருப்பரங்குன்றம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசமா ஒரு டீமே அங்க தொடர்ந்து தங்கி பக்கத்துல திருநகர்ல தங்கி வேலை பார்த்ததா ஒரு தகவல் அப்பயே அங்க உள்ளவங்க சொன்னாங்க. ஒரு டீம் இங்கேயே தங்கி டெய்லி திருப்பரங்குன்றத்துக்கு வந்து வேலை பார்க்கறாங்க அப்படின்னு. இப்ப இதுல யாருக்கு என்னென்ன தொடர்பு? ஏன்னா விஹெச்பி, RSS போன்ற அமைப்புகள் சர்வதேச நிதியில் நெட்வொர்க் வச்சு பணத்தை வசூல் பண்ணி இது மாதிரி பல்வேறு பணிகள் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி பல பத்திரிகை செய்திகள் வந்திருக்குது. இப்ப திருப்பரங்குன்றத்துக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வந்துச்சுதா, வெளிநபர்கள் அது தொடர்பு இருக்குதா, என்ன யாரு அப்படின்றத விசாரிக்கணும். இன்னைக்கு இங்க மட்டும் இல்ல, திண்டுக்கல் மாவட்டத்திலையும் இதே போல அங்க உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல இடங்கள்ல பிரச்சனை. கார்த்திகை தீபம், அன்னதானம் போடுறோம் அப்படின்னு பல பிரச்சனைகள் வந்திருக்கு. இப்ப தமிழ்நாட ஒரு அடுத்த தமிழ்நாடு தான் எங்க இலக்கு அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு, மோடி சொல்றாரு, RSS தலைவர்கள் அடிக்கடிக்கு வராங்க, மோகன் பகவத்தே பல தடவை வந்துட்டு போறாரு. அப்ப தமிழ்நாடு அவர்கள் இலக்காக மாற்றுகிறார்களா? ஏன்னா சனாதன எதிர்ப்பின் RSSக்கு சவாலா இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இதை வீழ்த்தியே தீர்வது அப்படின்னு சொல்லி இறங்கி இருக்கிறாங்களான்றது தமிழ்நாடு அரசு விசாரிக்கணும். அதான் இன்னைக்கு இப்ப இதுக்கும் ராம ரவிக்குமாருக்கும் வந்து நேரடியாக தொடர்பு இருக்கும் அப்படின்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? இல்ல உங்களுடைய நீங்க வைக்கிற புகாரினுடைய அந்த ஆங்கிள் என்ன ஆங்கிள் அதை விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, ராம ரவிக்குமார் திடீர்னு திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் எப்படி வராரு? 30 வருஷமா இந்து முன்னணி அங்க உள்ள நபர்கள் சில பேர் நிர்வாகிகள் அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ராம ரவிக்குமார் திருப்பரங்குன்ற விஷயத்துல என்னைக்குமே எதுவுமே பண்ணது கிடையாது. அப்படி ஒரு செய்தியை நம்ம எதுவுமே பார்க்கல. திடீர்னு அவர் எப்படி பிக்சருக்கு வராரு? அவர் ஒரு தீவிர ஏதோ சாமியார் போல வேடம் போட்டு அங்க போய் தேங்காய் உடைக்கிறது, கும்பிடுறது, இப்படி பேசுறது, இப்படியான ஒரு நபரா இருக்கிறாரு. அவரை யார் தேர்வு செய்தது? எப்படி வந்தார்? இங்க 96ல ராம ரவிக்குமார் இருக்காருல, அந்த வழக்குல அவர் வரல. 2016ல ராம ரவிக்குமார் இருக்காரு, அந்த வழக்குல 2014 வழக்குல வரல, 2017 வழக்குல வரல, ஆடுகோழி வெற்ற வழக்குல வரல, 2021 நீதிபதி ஜஸ்டிஸ் இளங்கோவன் வழக்குல வரல, சிக்கந்தர் தர்கா வழக்குல வரல. திடீர்னு கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் ஒரு கேரக்டர் இறங்குதுன்னா இது எப்படி இறங்குறாரு? என்ன காரணம்? இதே ராம ரவிக்குமார் இன்னைக்கு இந்துக்கள்லாம் வாங்க கார்த்திகை தீபம் ஏத்தணும் அப்படின்னு பேசக்கூடிய நபர். இந்த பிரச்சனையை பார்த்துட்டு பல பேர் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, எலுமலை பக்கத்துல இருக்க உசிலம்பட்டி பக்கத்துல எலுமலை தான் ராம ரவிக்குமார் ஊரு, அதுக்கு பக்கத்துல உத்தப்புறா இருக்கு, எல்லாருக்கும் தெரியும், தீண்டாமை சுவர் பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அந்த தீண்டாமை சுவர் பிரச்சனையில அங்கே உள்ள தேவேந்திர குல வேளார் சமூகத்தை கோயிலுக்குள்ள நுழைய விடாம அங்க உள்ள பிள்ளைமார் சமூகம் தடுக்கிறாங்க. சுத்தி இருக்க மற்ற ஆதிக்க சாதியெல்லாம் சேர்ந்து தடுக்கிறாங்க ரொம்ப காலமா. இப்ப அந்த பிரச்சனையில இவர்களை தொடர்ச்சியாக கோயிலுக்குள் விடாமல் தடுத்து வச்சிருக்கிறதுல முக்கியமான ஒரு நபர் ராம ரவிக்குமார். அவர் நீதிபதி GR சாமிநாதன் அவர்கள் வழக்கு போட்டு கோயிலை திறக்கணும் அப்படின்னு உத்தரவு வாங்குறாரு. அதற்கு எதிரான அப்பீல் நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் முன்பு போனதாக அந்த மக்கள் சொல்றாங்க. அதுல நீங்க கும்பிடலாம், ஆனா வேற எதுவுமே செய்யக்கூடாது, பொங்கல் மற்றதெல்லாம் எதுவும் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டு அது ராம ரவிக்குமார் தான் முன்னின்று அந்த உத்தரவெல்லாம் வாங்கி எங்களை பூஜையே பண்ண விடாம பொங்கல் கூட வைக்க முடியாம தடுத்திருக்கிறாரு. அவர் இன்னைக்கு எல்லாரும் இந்து வாங்க அப்படின்னு பேசுறாரு அப்படின்னு அந்த ஊர்ல இருந்து போன் பண்ணி நம்மகிட்ட சொல்றாங்க. இப்ப இப்படிப்பட்ட சாதி தீண்டாமையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபரா தான் ராம ரவிக்குமார் இருக்கிறாரு. அவரை ஒரு முக்கியமான ஆளாவே இந்துத்துவ அமைப்புகள் கருதுனதே கிடையாது, ஒரு ஓரத்துல தூக்கி போட்டிருந்தாங்க. இப்ப தேவையின் போது இல்ல, இந்து முன்னணியில அவரும் அர்ஜுன் சம்பத்தும் இருந்தாங்க.
அப்புறம் வெளில வந்து இவங்க இந்து மக்கள் கட்சின்னாங்க. அப்புறம் வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை. திரும்ப இவரு இந்து தமிழர் கட்சி அப்படின்னாரு. இந்த ஆமா கடைசியா நடந்த அந்த மதுரை மாநாட்டுக்கு கூட பாஜக வந்து இவரை ஒரு ஓரமா கூட எங்கேயும் மேடையில நிறுத்தல. ஆமா இப்ப சூத்திர பஞ்சமர்களை ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்பு எப்படி பயன்படுத்துன்றது தெரியும். இப்ப திருப்பரங்குன்றத்துல எவ்வளவு பிரச்சனை நடக்குதுங்க. எத்தனை பிராமின் வந்து களத்தில் நிக்கிறாங்க அங்க. சூத்திரங்கள்லாம் அங்க போய் சண்டை போடுறான். போலீஸோட அடி வாங்குறது, அவங்க வந்து போலீஸ் அடி. அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ். அவங்க சோசியல் மீடியாவுல வந்து பயங்கரமா மெசேஜ் போட்டுட்டு இருக்காங்க. கோர்ட் கூட வரல. கோர்ட்ல கூட சூத்திர ம். சூத்திர சங்கிகள் தான் கோர்ட்லயே வந்து ஃபைட் பண்றாங்க. அதே போல அந்த இடத்துக்கும் போறது சூத்திர சங்கி வக்கீல்கள் தான் போறாங்க. மற்றபடி ஒரு பிராமின் வக்கீல் அங்க வந்து ஃபைட் பண்ணல. இப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அவங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு சூத்திரர்களே கோர்ட்ல போய் சண்டை போடுங்க, சூத்திரர்களே இடத்துல அங்க போய் போலீஸோட சண்டை போடுங்க, நீ இப்படி அல. ராம ரவிக்குமார் அப்படிதான் அலைஞ்சிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப இந்த அரசியல் அவர்களுக்கு புரியவில்லை. இப்ப இந்த பிரச்சனையில திடீர்னு அவரை கொண்டு வராங்க. என்ன அடிப்படையில கொண்டு வராங்க? இந்த வெப்சைட்ல சொன்ன விஷயத்துக்கும் அவருக்கு என்ன தொடர்பு? இந்த அமைப்புகளுக்கு என்ன தொடர்பு? இதையெல்லாம் விசாரிக்கணும்னா நீங்க இந்த வெப்சைட்டுக்கான பின்னணியை கண்டுபிடிக்கணும். அதற்கு பிறகு இந்த வெப்சைட் விவரம் இங்க உள்ள இருந்து யாரு அவங்களுக்கு அந்த விவரங்களை கொடுத்தது, அந்த யாரு ஃபண்ட் பண்ணியிருக்கிறது, அந்த விஷயங்களை பூரா எடுக்கணும். அந்த ஃபண்டிங் சோர்ஸ்ல இருந்து இங்க இப்ப இங்க வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய நபர்களுக்கு, ராம ரவிக்குமாருக்கு, சங் பரிவார அமைப்புகளுக்கு அதுல இருந்து ஃபண்ட் வந்திருக்குதா அப்படின்றதையும் பார்க்கணும். இதெல்லாம் விசாரிச்சா தான் இந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க் என்ன, இந்த நெட்வொர்க் எப்படி இயங்குது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்தியாவில் 3 முறை இந்திய அரசால் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காக தடை செய்யப்பட்ட இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ். விஹெச்பியை தடை பண்ணியிருக்கிறாங்க. இப்பெல்லாம் இதில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளாக இருந்தவர்கள் இன்னைக்கு ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனாலும் அந்த நெட்வொர்க் அவங்களுக்கு அப்படிதான் இருக்குது. இப்ப ஏற்கனவே தடை செய்யப்பட்ட அமைப்புகள் இதுல வந்து வேலை செய்யறாங்களா அப்படின்னு வேற பேனர்ல வேலை செய்யறாங்களா, இப்படி பல்வேறு விஷயங்களை பார்க்கணும். இப்ப அவங்க நேரடியா பண்ணா பல கவர் ஆர்கனைசேஷன் வச்சுக்கிறாங்க. சனாதன் சன்ஸ்தான் ஒரு அமைப்பு இருக்கு. இது மாதிரி இந்த பார்ப்பனிய வைதிக கருத்துக்களுக்கு எதிராக முற்போக்கான கருத்துக்களை பேசக்கூடியவர்களை சுட்டு தள்ளி கொள்றது. கௌரி லங்கேஷ்ல இருந்து கல்புர்கில இருந்து 4 பேரை சுட்டு கொண்ட நபர்கள் அவங்க. அப்படி ஒரு கேட்டகரி வச்சிருக்கிறாங்க. இப்ப இப்படி பல கவர் ஆர்கனைசேஷன் வச்சு வேலை செய்யறாங்க. இவங்களுக்கு உலகம் முழுவதும் நெட்வொர்க் இருக்குது, உலகம் முழுவதும் ஃபண்ட் வருது. இப்ப இந்த பிரச்சனையில என்ன நெட்வொர்க் எப்படி இயங்குது அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா இன்னைக்கே கார்த்திகை தீபத்து தமிழ்நாட்டுல ஒரு 4-5 இடத்துல பிரச்சனை வந்துருச்சு. அடுத்த தடவை 4 இடம்ன்றது 40 இடமாக இவர்களால் மாற்றப்படும். விநாயகரை வச்சு பள்ளிவாசல் முன்னாடி போய் ஒரு பிரச்சனை, அது விநாயகர் சதுர்த்தி வந்தாலே ஒரு தலைவலி ஆயிருது. இனி அடுத்து கார்த்திகை தீபம் வந்தாலே தமிழ்நாடு அரசுக்கு ஒரு தலைவலியா மாறப்போகுது. இத பலரும் கேட்கிறாங்க. ஏப்பா நீ வந்து திருப்பரங்குன்ற மலையில 2 இடத்துல ஏத்தன்னு கேக்குறையே, அறுபடை வீடு மீது 5 இருக்குல்ல, அறுபடை வீடு 5 இடத்துல ஏன் கேட்கல? ஏன்னா அங்க தர்கா இல்ல. தர்கா வச்சுதான் வம்பளுக்கு முடியும். அங்க கேட்கறதுல ஒன்றும் பாயிண்ட் இல்லை. இந்த ரீக்ளைம் டெம்பிள்ஸ்ல போட்டிருக்கதும் இவங்க நடவடிக்கையும் கரெக்டா இருக்கு. மற்ற 5 அறுபடை வீடுகளை இவங்க சொல்லவே இல்லை. 5 வீடுகள் இருக்குல்ல, அறுபடை வீடுகள் 5 வீடுகள், அதை எங்கேயுமே சொல்லல, எங்கேயுமே கோரிக்கை வைக்கல. இப்ப இவர்கள் நோக்கம் என்ன? சர்வேக்கள்ல இப்படி சொல்லி அத எல்லாத்தையும் திரும்ப எடுக்கணும் என்று பட்டியல் வெளியிட்டு இவர்கள் ஒரு திட்டத்தோடு வரலாம். அதனால சொல்றோம், இது போற போக்கில் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. மிக ஆழமாக, தீர்க்கமாக, ரகசியமாக திட்டமிடப்பட்டு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அண்ட்ரஸ்ட கிரியேட் பண்றதுக்கான, கலவர சூழலை உருவாக்குறதுக்கான எல்லா வேலையும் செய்யறாங்க. அதனாலதான் தமிழ்நாடு அரசு இது சிறப்பு கவனம் கொடுத்து பார்க்கணும். இல்லைன்னா எலெக்ஷன் டைத்துல கூட அது பெரிய பிரச்சனையா வெடிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே இப்ப அதே போல நேற்று வந்து நீதிமன்றத்தில் நடந்தது. இப்ப 2 வழக்கு வந்து நேற்று நடந்திருக்குது. ஒண்ணு நீதிபதி ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அவங்க முன்னிலையில அந்த மேல்முறையீட்டு வழக்கு. இன்னொன்னு தீபம் ஏற்ற சொன்னது தொடர்பா அது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துனீங்க அப்படின்றது தொடர்பா GR சுவாமிநாதன் வந்து நேற்று விசாரித்திருக்கிறார். இப்ப இந்த வழக்குகள்ல நீதிபதி ஜெயச்சந்திரன் அமர்வு, அந்த 2 நீதிபதிகள் அமர்வு நேற்று என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க? அதாவது நேற்று வந்து 3 வழக்கு. ஒண்ணு நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் முன்னாடி காலை 10:30 மணிக்கு
நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜராகி உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் மேல்முறையீடு செஞ்சிருக்கிறோம். நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கெடுத்து சிஎஸ்எஃப் போட்டு அமல்படுத்த சொன்னார்ல, அதற்கு எதிராக 2 நீதிபதிகள் அமர்வுக்கு தமிழ்நாடு அரசு போனாங்க. அங்க அந்த வழக்கு தள்ளுபடியானது. அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்து வியாழக்கிழமை மனு போட்டு நேற்று வெள்ளிக்கிழமை காலையில மென்ஷன் பண்ணாங்க. அதை நீங்க ரெஜிஸ்ட்ரியில் நம்பர் பண்ணி கொண்டு வாங்க, நெக்ஸ்ட் வீக் ரொட்டீன் கோர்ஸ்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இங்க நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் நாங்க அங்க ஃபைல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால அவர் செவ்வாய்க்கிழமைக்கு வழக்கை ஒத்தி வைத்து விட்டார். 1. உச்சநீதிமன்றத்தில் மென்ஷன் பண்ண 2வது வழக்கு, அந்த வழக்கு அடுத்த வாரம் வரும்னு சொல்லிட்டாங்க. இது 2வது வழக்கு. 3வது வழக்கு நீதிபதி திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி கார்த்திகை தீபம் தர்கா பக்கத்தில் இருக்க தூண்ல ஏற்றுறவருக்கு உத்தரவிட்டார். அந்த வழக்குக்கு எதிராக போடப்பட்ட கோயில் சார்பிலும் மாவட்ட ஆட்சியர் சார்பிலும் போடப்பட்ட அப்பீல் மனுக்கள் நேற்றைய தினம் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அவர் முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு. அந்த விசாரணையில் உச்ச நீதிமன்றத்திலிருந்து மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ஆஜரானார். மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆஜரானார். அதுல தர்கா தரப்பில் வழக்கறிஞர் பிரபுராஜ் துரை ஆஜராகி நாங்கள் அப்பீல் போடுறோம் அப்படின்னு சொன்னோடனே இன்னும் நிறைய பேர் அதுல பார்ட்டி இருக்கிறாங்க, யார் அப்பீல் போடுறதுனால அதுல அப்பீல் போடுங்க என்று சொல்லி புதன்கிழமைக்குள்ள அப்பீல் எல்லாம் போட்டு முடிச்சிருங்க, வெள்ளிக்கிழமை மறுபடியும் விசாரணையை அந்த ஸ்டே அப்ளிகேஷனுக்கு விசாரணையை வைத்துக் கொள்ளலாம் என்று வர வெள்ளிக்கிழமை அந்த வழக்கானது தள்ளி போயிருக்கு. நேற்று நீதிபதி ஜெயச்சந்திரன் கோர்ட்ல ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது எங்களால பேச முடியாது அப்படின்ற காரணத்தால் வெளியில சமூக வலைதளங்கள்ல அவரை ரொம்ப தனிப்பட்ட முறையில நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் விமர்சிக்கிறாங்க, அவருடைய சாதி குறித்தெல்லாம் விவாதிக்கப்படுது அப்படின்னு இது மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. நீதிபதி ஜிஆர் சாமிநாதனையோ அல்லது இந்த வழக்கில் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. அது பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது அதுல 2 விஷயம். தனிப்பட்ட முறையில் ஒரு நீதிபதியின் தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பித்து பேசக்கூடாது அப்படின்றது சரிதான், அதுல ஒண்ணும் இல்லை, அதுல ஒன்றும் பிரச்சனை. ஆனால் ஒரு நீதிபதியின் தீர்ப்பை கடுமையாக விமர்சிக்கலாம், அதுல ஒரு தப்பே கிடையாது. இப்போ பாபர் மசூதி தீர்ப்பை யாராவது விமர்சிக்காம இருப்பாங்களா? கண்டிப்பா விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான். நீதிமன்றத்தின் தீர்ப்பு விமர்சனத்துக்கு உட்பட்டது, நீதிபதியின் நடவடிக்கையும் விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான். பாபர் மசூதி வழக்கில் தீர்ப்பு சொன்ன 5 நீதிபதியும் ஒருத்தர் கவர்னர், ஒருத்தர் எம்பி இப்படி பதவி வாங்கிட்டு போனாங்கன்னா மக்கள் விமர்சிப்பாங்களா, விமர்சிக்க மாட்டாங்களா? விமர்சிக்கதான் செய்வாங்க. இப்ப நீதிபதி திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் அவர் தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. அதே சமயம் நீதிபதி திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் பாண்டையோட உட்கார்ந்து நிகழ்ச்சி நடத்துறாரு, கச்சிராஜாவோட உட்கார்ந்து நிகழ்ச்சி நடத்துறாரு. வேதத்தை நீங்க காப்பாத்துனா வேதம் உங்களை காப்பாத்தும் அப்படின்னு பேசுறாரு. இன்னும் பல்வேறு விஷயங்கள் வெளி நிகழ்ச்சியில போய் பேசுறாரு. இத மக்கள் விமர்சிப்பாங்களா, விமர்சிக்க மாட்டாங்களா சொல்லுங்க? மற்ற நீதிபதிகள் அப்படி பெரும்பாலும் போய் பேசுறது கிடையாது. ஏதோ ஒரு அரசியல் சட்ட விழா அப்படிதான் அவங்க போவாங்க. நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரி வெளியில போய் எல்லா இடத்துலயும் பேசுறாருல, பொது வெளியில நீங்க பேசினா அதுக்கான எதிர்வினை வரத்தானே செய்யும். அது எப்படி வரக்கூடாதுன்னு அவர் தான் வெளிப்படையா சொல்றாரு, இந்துக்கள் முஸ்லிம்கள் இந்த டெமோக்ராபிக் ப்ரொஃபைல், இந்த மக்கள் தொகை, இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு இந்த அளவுகோல் இருந்தாதான் இந்திய அரசியல் சட்டம் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. இதுக்கு மேல என்னால வெளிப்படையா சொல்ல முடியாது, நான் ஒரு ஜட்ஜா அவ்வளவுதான் அப்படின்றாரு. ஆமா, அப்ப அவரோட தீர்ப்புகளும் பல்வேறு தீர்ப்புகள். உதாரணத்துக்கு திண்டுக்கல் மாவட்டத்துல அதே 1ஆம் தேதி வழக்கு போடுறாரு, 1ஆம் தேதி தீர்ப்பு சொல்றாரு. ஒரு கருப்பணசாமி அப்படின்னு சொல்லி ஒரு கல்லை வச்சு அங்கேயே ஒரு பிரச்சனை நடக்குது. கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கல்லை வச்சு நாங்க கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு பேசுறாங்க. அந்த கல்லா இருந்தாலும் அதை ஏத்துறதுக்கு அனுமதி கொடுங்க என்று சொல்றாங்க. அதுலதான் கண்டெம்ட் எடுக்கிறாரு. அதுல மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் ஆஜராகி ஏற்கனவே அங்க கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் நிறைய பிரச்சனை 21 எஃப்ஐஆர் போட்டிருக்கோம்.
அதனால 144 போட்டிருக்கோம், எங்களால அமல்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னா 144 நீங்க உடனே வித்ரா பண்றேன்னு எழுதி கொடுங்க அப்படின்னு அவர் நீதிமன்றத்துல கலெக்டர் நெருக்கடி பண்றாரு. இப்போ மூத்த வழக்கறிஞர் ஏஏஜி அஜ்மல் கான் அவர்கள் நீதிமன்றத்துல எங்க கிளையண்ட்டை நீங்க டைரக்டா இப்படி நெருக்கடி பண்றது எப்படி? நான் ஒரு ஏஏஜி, எஸ்பிக்கு ஏஏஜி வீரகர்வன் இருக்காரு, நாங்க 2 பேர் தான் ரெப்ரசன்ட் பண்றோம், சொன்னா நீங்க எங்கிட்ட தான் சொல்லணும். இந்த நீதிமன்றத்துல பல்வேறு விஷயங்கள் எப்படி நடக்குது அப்படின்னு எங்களுக்கு புரியல, எப்ப மென்ஷன் பண்ணி எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல, எல்லாமே பிஹைண்ட் த பேக்கா நடக்குது அப்படின்னு ஓப்பன் கோர்ட்ல அவர் சொல்றாரு. இப்ப நீதிபதி சொல்றாரு, என் சேம்பர்ல வந்து மென்ஷன் பண்ணாங்க, அப்படிதான் இந்த வழக்கு வந்துச்சு அப்படின்னு. உங்க சேம்பர்ல வந்து மென்ஷன் பண்ணா அதர் சைடு இருக்குமா, இன்னொரு தரப்புக்கு சொல்லணும்ல, சேம்பருக்குள்ள போய் பேச முடியுமா? அப்படி அதர் சைடு வைக்கலாம் பேசலாமா? இதெல்லாம் என்ன நடைமுறை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் டோன்ட் ரைஸ் வாய்ஸ்ன்றாரு. என் கிளையண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு நான் பேசித்தான் ஆகணும், ஐ எம் சாரின்னு சொல்லி அவர் அந்த வழக்குல பேசுறாரு. சரிங்களா? இப்ப இப்படி நடவடிக்கை ஒரு தரப்புக்கு தெரியாம இன்னொரு தரப்பு வந்தா நீதிபதி அதை எப்படி அனுமதிக்கிறாரு? இதெல்லாம் விமர்சிக்காம எப்படி இருப்பாங்க? ஒரு நீதிமன்ற நடவடிக்கை என்பது அது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு நீதித்துறையின் மாண்பை காக்கிற வகையில நீதிபதிகள் நடத்தை இருக்கணும், நீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் இருக்கணும். அப்படி இருந்தா தான் தீர்ப்புகள் அப்படிதான் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமாக அது விமர்சனத்துக்கு உள்ளாகத்தான் செய்யும். ஏன் இதுக்கு முன்னாடி குருமூர்த்தி நீதிபதிகளை பத்தி என்ன சொன்னாரு? நீதிபதி எல்லாம் யாரோ கையை கால பிடிச்சுதான் வராங்கன்னு சொன்னாரு. அருண் ஜேட்லி என்ன சொன்னாரு? என்ஜேஏசி சட்டத்தை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்த போது அது இட்ஸ் எ டைரனி ஆஃப் அன்எலெக்டட், நீதிபதிகள் தேர்ந்தெடுக்கப்படாதவர்களின் சர்வாதிகாரம் சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை சர்வாதிகாரிகள் சொன்னாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நீங்கள் சர்வாதிகாரி போல நடந்துக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. தீர்ப்பு விமர்சிக்கல, நீதிபதியா அவர் விமர்சிச்சார். கச்சிராஜா எப்படி பேசினாரு? இப்படி அப்படியெல்லாம் இப்படி பலரும் அப்படி பேசியிருக்கிறாங்க. சரிங்களா? அதையெல்லாம் நீதிமன்றம் கண்டிக்கணும். அமித்ஷா சொல்லலையா இந்த சபரிமலை வழக்குல அமல்படுத்த முடியாத நிறைவேற்ற முடியாத தீர்ப்புகளை நீதிமன்றம் வழங்கக்கூடாதுன்னு ஒரு ஹோம் மினிஸ்டரா இருக்கவர் சொல்றாரு. அப்ப எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, நீதித்துறை அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் தீர்ப்புகள் வழங்கினால் அது விமர்சனத்துக்கு உள்ளாகாது. நீதிபதிகள் நீதிமன்ற அறையை தாண்டி வெளியில போய் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு தங்கள் சித்தாந்த சார்பை வெளிப்படுத்தி பேசுகிற போது, அது தீர்ப்புல எதிரொலிக்கிற போது, லாவண்யா மேட்டர்ல என்ன சொன்னாரு? அண்ணாமலை எதுக்கு பாராட்டினாரு நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன்? அண்ணாமலையை பாராட்டினா மைக்கேல் பெட்டின்னு அந்த ஊருக்கு எப்படி பேருன்னு அந்த ஆராய்ச்சி பண்ணாரு, அது சொன்னாரு. அப்புறம் ஜார்ஜ் பொன்னையா வழக்குல என்ன பேசினாரு? இப்படி பல்வேறு வழக்குல அவர் நீதிமன்றத்திலே கமெண்ட் பண்றாரு. அனைத்து ஜாதி அர்ச்சகர் வழக்குல நானே சுமார்த்த பிராமின், நானே கருவறைக்குள்ள போக முடியாது அப்படின்னு அவர் ஓப்பன் கோர்ட்ல அவர் சாதியை சொல்றாரு. இதெல்லாம் விமர்சனத்துக்கு ஆளாகுமா? ஆளாகாத சொல்லுங்க. விமர்சனம் வரத்தானே செய்யும். இப்ப அதான் சொல்றேன், எல்லா நீதிபதிகளும் மக்கள் விமர்சிக்கல. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பேசுபவர்கள் உயர் நீதிமன்றத்துல இன்னைக்கு கிட்டத்தட்ட 55, 56 நீதிபதிகள் இருக்கிறாங்க. அவ்வளவு பேரை விமர்சிக்கிறாங்களா? சொல்லுங்க. விமர்சிக்கல. நீங்க வெளியில போய் பேசுற போது பாண்டேவோட கச்சிராஜாவோட ஒரு ஐடியாலஜியோட உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க. பல நீதிபதிகள் ஏபிவிஎஸ் என்று சொல்லக்கூடிய அகில பாரதிய வழக்கறிஞர் சங்கம், RSS ஓட வழக்கறிஞர் சங்கத்துல ரெகுலரா போய் பேசுறாங்க. இப்ப நீதிபதி திரு சுரேஷ்குமார் அவர்கள் கொலிஜியத்துல இருக்காரு. நீதிபதிகளை தேர்வு செய்து அனுப்பும் பணி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வழக்கறிஞர்களை, நீதிபதிகளை, மாவட்ட நீதிபதிகளை தேர்வு செய்யும் பணி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதுவே கடுமையான விமர்சனத்துக்குள்ளா இருக்கு. குறிப்பிட்ட RSS, பிஜேபி, சங் பரிவார அமைப்புகள், அதிமுகவில் இருந்தவர்களை மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வழக்கறிஞர் மத்தியில, எல்லார் மத்தியில திருமாவளவன் அதுக்கு அறிக்கை விட்டுருக்கிறாரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் வந்து ஏபிவிஎஸ் ஓட நிகழ்ச்சியில கலந்துக்கிறாருன்னா அங்க வந்து பேசுறது விமர்சிக்கப்படுமா படாதா? இப்ப நீதிபதிகள் லட்சம் தாண்டக்கூடாது அப்படின்றது முக்கியம். அப்படி தாண்டுனா பல்வேறு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை எதிர்கொண்டுதான். நேத்து நாடாளுமன்ற, மக்களவை, மாநிலங்களவை ரெண்டுலயுமே வந்து நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கணும் செய்யணும், அல்லது அவர் வந்து ரொம்ப மோசமா ஒரு RSS நீதிபதியா செயல்படுறாரு, டிஆர் பாலு ஓப்பனாவே மக்களவையில சொல்லியிருக்காரு.
அவர் வந்து ஒரு RSS ஐடியாலஜியோட செயல்படுறாரு, RSS நீதிபதின்னு. உடனடியா வந்து நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு எந்திரிச்சு, நீங்க அந்த RSS நீதிபதின்னு ஒரு நீதிபதிய வந்து சொன்னது வந்து ஏத்துக்க முடியாது, அதை அவை குறிப்புல இருந்து நீக்க போறோம் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு கலையபுரம் நடந்து, அதற்கு பிறகு எல் முருகன் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் இது குறித்து பேசுறாரு. வெளியே பேட்டி கொடுக்கிறப்ப அவரை வந்து இம்பீச் பண்ண முடியாது, அவங்க வேணா மசோதா கொண்டு வரட்டும், பெரும்பான்மை நாங்க தான், யாரு பெரும்பான்மை என்ன முடிவு வரும்னு தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த பதவி நீக்கம், அதுக்கு எல் முருகன் கொடுத்த பதில், இது குறித்து உங்களோட கருத்து என்ன? அதாவது நீதிபதி GR சாமிநாதன் அவர் கொடுத்த தீர்ப்புகள், அவரது நடவடிக்கை என்பது இன்னைக்கு ஒரு அரசியல் நடவடிக்கையா அது மாறிடுச்சு. அதனாலதான் ஒரு பக்கம் பிஜேபி அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க, திமுக அவரை எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. இது நீதித்துறைக்கு வரக்கூடாத ஒரு நிலைமை. அதாவது நீதிபதி மேல வேற வேற குற்றச்சாட்டுகள்லாம் இதுவரை இம்பீச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் வேற. ஆனா ஒரு சித்தாந்த சார்போடு தொடர்ச்சியாக அவர் செயல்படுறாருன்றத அவங்க பாராளுமன்றத்திலே முன்வைக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையை ஒரு நீதிபதி உருவாக்கினால் அது நீதிமன்றத்தின் மாண்புக்கு மிகப்பெரிய ஒரு சீர்குலைவு. ஒரு இன்ஸ்டிடியூஷனை நீங்க அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அரசியல் சட்டத்துக்கு விசுவாசமா நடப்பான் தான் நீங்க வந்திருக்கீங்களே ஒழிய, அரசியல் சட்டத்துக்கு நேர எதிராக செயல்படக்கூடிய RSSக்கு விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கல. அப்படி எடுக்காத போது நீங்க உங்க சித்தாந்த சார்புகளை நீங்க நீதிபதி ஆன உடனே விட்டுறணும். நீதிபதி சந்துரு எடுத்துக்கங்க. அவர் நீதிபதி ஆன பிறகு அவர் மேல கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு. தொழிலாளர் வர்க்கத்துக்கே நிறைய தவறான எதிரான தீர்ப்புகள் கொடுக்குறாரு, முதலாளிக்கு ஆதரவா கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு. அவர் நான் சட்டப்படி செய்யறேன் அவ்வளவுதான், இங்க வந்துட்டா நான் ஐடியாலஜி கிடையாது, கான்ஸ்டியூஷன் படி என்ன எனக்கு தோணுதோ அதுதான் நான் செய்யறேன் அப்படின்னு அவர் செஞ்சாரு. அவர் மேல சித்தாந்த சார்பா யாராலும் சொன்னாங்களா? கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் விமர்சனம் வைக்க முடியுமா? அப்படி எதுவுமே கிடையாது. அம்பேத்கர் சொன்ன விஷயங்களை நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அப்படித்தான் இப்ப கிருஷ்ணயரை வந்து அப்படி சித்தாந்த சார்பு அவரு கட்சிக்காக வேலை பார்க்கிறாரு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இப்ப பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ல இருந்து வரக்கூடாதுன்றது கிடையாது. ஆனால் அதற்கு பிறகு வந்த பிறகு நீங்க அந்த சார்பை துண்டிச்சிடணும். உங்க கட்சியோட தொடர்புகளை வந்து துண்டிச்சுட்டு நீங்க ஒரு அரசியல் சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு நீதிபதியா தான் இருக்கணும். நீங்க இருந்த கட்சி அமைப்புக்கு அரசியல் சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அந்த அரசியல் சட்டத்தை மாத்தணும்ன்ற நம்பிக்கை இருக்கலாம், அது மனு தர்மத்தை அங்க கொண்டு வரணும்னு இருக்கலாம். நீதிபதி ஆகும்போது நீங்க என்ன உறுதிமொழி எடுக்கிறீங்க? அரசியல் சட்டத்துக்கு விசுவாசமா இருப்பேன், அதாவது இதுல சார்பின்றி எந்த பெரியார் மணியம்மை திருமணம் குறித்தெல்லாம் சம்பந்தமே இல்லாம தீர்ப்புல வந்து பேசுறாரு. பெரியார், ஆமா, மணியம்மை திருமணம் என்ன அது சொன்னா நிறைய வரிசையா வந்து நம்ம சொல்லிட்டு போலாம். எச்சிலை வழக்குல இருந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லலாம். சங்கராச்சாரி திருக்குறளுக்கு, சங்கராச்சாரி தமிழ் தாய் வாழ்த்துக்கு சங்கராச்சாரி எழுந்து நிற்கவில்லை அப்படின்னா அவரு தியானத்துல இருந்திருக்கலாம் அப்படின்லாம் எழுதுறது. அது இவர் இங்க வந்து டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அப்ப இன்னைக்கு ஒரு நீங்க அரசியல் சார்பை நீங்க நீதித்துறைகளையும் கொண்டு வந்து பல இடங்கள்ல வெளி மீட்டிங்ல அதை நீங்க வெளிப்படுத்துகிற போது மக்கள் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரையும் மக்கள் எல்முருகனோட கருத்து ரொம்ப ரிசைன் பண்ணிட்டு அவர் போய் அரசியல்ல என்ன வேணாலும் பேசட்டும், நம்ம ஒன்றும் சொல்ல போறது இல்லை. இந்த கான்ஸ்டியூஷனை மாத்தனே பேசட்டும், அது ஒண்ணும் கிடையாது. ஆனா இங்க இருந்துகிட்டு அப்படி பேச முடியுமான்றதுதான் விஷயம். இல்ல, அதுதான் நாங்க அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும், நாடாளுமன்றத்துல மசோதா கொண்டு வந்து. அது உங்களால முடியாது, உங்களுக்கு வந்து பெரும்பான்மை கிடையாது, நீங்க அதெல்லாம் எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு எல்முருகன் சொல்றாரு. உங்களால என்ன செஞ்சிட முடியும்னு. அதாவது இந்தியாவுல இப்ப அந்த ஒரு டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி வீட்டுல கத்தையா பணம் எரிஞ்ச நிலையில் கிடைச்சு அவரையே இந்த நாட்டுல பதவி நீக்கம் செய்ய முடியல அப்படின்றதான் நிலைமை. சரிங்களா? ஆனால் நாடாளுமன்றத்திலேயோ லோக்சபா ராஜ்யசபால ரெண்டுலயுமே இம்பீச்மெண்ட் அப்படின்னு கொண்டு வந்தா இந்த விஷயங்கள் அங்க விவாதிக்கப்படும். நீங்க வெளியில தடுக்கிற மாதிரி பாராளுமன்றத்தில் தடுக்க முடியாது. அது பிரிவிலேஜ் ஸ்பீச், அதுக்கு சட்டப்படியான பாதுகாப்பு உண்டு. ரெண்டாவது, ஒரு நீதிபதி சித்தாந்த சார்போடு தொடர்ந்து இருந்தால், அரசியல் சட்ட விரோத போக்கில் இருந்தால்
அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரே சட்ட ரீதியான வழிமுறை அரசியல் சட்டத்தில் இம்பீச்மெண்ட் தான். ஒரு சட்டப்படியான வழிமுறை தானே, சட்டவிரோதமான வழிமுறையாது. அவர் நீங்க சஸ்பெண்ட் பண்ண முடியாது, டிஸ்மிஸ் பண்ண முடியாது, வேற எதுவும் பண்ண முடியாது. அவர் இம்பீச் தான் பண்ண முடியும். இப்ப அதையும் உங்களால செய்ய முடியாதுன்றாரு எல்முருகன். அப்படியே செய்யறதுக்கு உங்கள்ட்ட பெரும்பான்மை இல்ல, நீங்க ஏன் வந்து இத பேசிட்டு இருக்கீங்க, அவர் RSS சொல்றீங்க. கொண்டு வந்தாலே அது நீதித்துறையின் மாண்பாக விழுந்துடும் அப்படின்றதான். அதையே ஒரு நீதிபதி தவிர்க்கணும். ஒரு இம்பீச்மெண்ட் வரை போற அளவுக்கு ஒரு நீதிபதி நடந்து கொள்ள கூடாது அப்படின்றதான். சாதாரணமா வந்து இம்பீச்மெண்ட் கொண்டு வர மாட்டாங்க. 1947 இருந்து இப்போ வரை எத்தனை இம்பீச்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க? ஒரு 4-5 தான் இம்பீச்மெண்டே வந்திருக்கும். சரிங்களா? அப்ப ஆயிரக்கணக்கான பல்லாயிரம் நீதிபதிகள் பணியாற்றிட்டு போயிருக்கிறாங்க. அப்ப ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றதோட மதிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த இன்ஸ்டிடியூஷன் அரசியல் சட்டப்படி செயல்பட வேண்டும் என்பது ரொம்ப மிகவும் முக்கியமானது. பாராளுமன்றம் வரை போறதே, அதுக்கு எல்முருகன் அவர்கள் பதில் சொல்றதே, அடுத்து இம்பீச்மெண்ட்டுக்கு பதில் சொல்றதே ஒரு சங்கடமான விஷயம் தான். நீதித்துறையின் மதிப்பை அது மக்கள் மத்தியிலே வீழ்த்தும். அதை செய்யக்கூடாது, அந்த லெவலுக்கு போகக்கூடாதுன்றதான் எங்க. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சதி எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும், நீதிமன்றத்துல என்ன நடந்தது அப்படின்றதையும் விலைக்கு விரிவா பேசுனதுக்கு ரொம்ப நன்றி தோழர்.